ரமண பவ சரி ரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரண வசர ஹண பவர்க முருகா முருகா குழந்தைகளின் கணக்கு தீர்ந்து விட்டது. பெண்களே, இனி உங்கள் முறை. என்னோடு வர ஆயத்தமாக இருங்கள். போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி நற்சீராவும் இரு தொடை அழகும் இணை முழந்தாடும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க சரவண பவனா சடுதியில் வாதாபி, குருதேவர் கூறிய வண்ணம் முருகனை அழைத்து வந்து விட்டாயா? அற்புதமாக அழைத்தேன். குருதேவர் கூறிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட்டியும் கூறவில்லை, குறைத்தும் நான் கூறவில்லை. நீ உரைப்பது புரியவில்லையே. அதாவது குருதேவர் கூறியதை அப்படியே கூறினேன் என்று சொல்ல வந்தேன். சரி சரி, எனக்கு சற்று உதவி செய். விழாவிற்கான ஏற்பாடுகளை நாம் தொடங்குவோம். ஆஹா, சிவகணங்களே, நன்றாக நினைவிருக்கட்டும். முருகனுக்காக நாம் மிக அற்புதமான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த கைலாயமே அலங்கரிக்கப்பட்டு மிளிரும் மாமலையாக தோன்ற வேண்டும். ஆஹா. நாரதரே, அந்த நற்செய்தியை ஏன் இத்தனை தாமதமாக தெரிவித்தீர்கள்? பார்த்தீர்களா, அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளையும் நான் அவசரமாக செய்ய வேண்டியுள்ளது. அன்னையே, எனக்கு அந்த தகவல் கிடைத்தவுடன் தங்களுக்கு தெரிவித்து விட்டேன். சிவகணங்களே, நமக்கு போதிய நேரமில்லை. தாங்கள் மெதுவாகவா காரியங்களை புரிவது? என் மைந்தன் அங்கே துர்வாச முனிவரின் சீடனாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளான். அதை கொண்டாடும் முறைதானா இது? அபிஜித் முகூர்த்தம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் புத்திரன் துர்வாசரின் குருகுலத்தில் கல்வியை தொடங்கவிருக்கின்றான். விரைந்து செயலாற்றுங்கள். வாதாபி, அபிஜித் முகூர்த்தம் நெருங்கிவிட்டது. ஆனால் முருகன் வருவதற்கான அறிகுறியே தெரியவில்லையே. அபாரம் அபாரம். உன் தலைமையில் நடக்கும் விழா ஏற்பாடுகள் அனைத்தும் அபாரமாகவும் அற்புதமாகவும் உள்ளது. விழா ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக முடிந்துவிட்டது குருவே. எனில் இப்போதே செல். முருகன் வருகிறானா என்பதை கவனித்து வா. தங்களின் உத்தரவுப்படியே ஆகட்டும் குருதேவரே. நான் இப்போதே செல்கின்றேன்.
கங்கையிலே நீராடி புத்தாடை உடுத்தி நெற்றியிலே நீர் பூசி சந்தன திலகமிட இத்தனை நேரமா? முருகன் இத்தனை தாமதிக்கின்றான். கடைசி நேரத்தில் வந்து சேர்வதே முருகனுக்கு வழக்கமாக போய்விட்டது. உச்சி வேளை வந்துவிட்டது. அபிஜித் முகூர்த்தமும் நெருங்கிவிட்டது. முகூர்த்தம் கடக்க நேர்ந்தால் துர்வாச முனிவர் கோபம் வேறு கொள்வாரே. அங்கு வருவது முருகனேதான். குருதேவரே, 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 முருகன் வந்து கொண்டிருக்கின்றான். முருகனுக்கு மரணத்தைக் கண்டு கூட அச்சம் இல்லையா? குருதேவர் அக்னி குண்டத்தில் வீசி விடுவார் என்று கூறிய பிறகும் துணிச்சலாக வருகிறான் என்றால் கந்தனின் நெஞ்சுரத்தை என்னவென்று கூறுவது? முருகனுக்கு இன்று மகத்தான நாளாக அமையப் போகிறது. தன் குருகுலத்தை தொடங்கும் இந்த கோலாகலமான கொண்டாட்டத்தின் திருநாள் முருகனுக்கு மறக்க முடியாத பெருநாளாக இருக்க வேண்டும். அதை அடையும் தகுதி பெற்றவன் முருகன். என் பிரியத்திற்குரிய சீடர்களே, நீங்கள் அனைவரும் இங்கு எனக்கு சமமானவர்களே. உங்களிடத்தில் நான் ஒருபோதும் எந்த ஒரு பாரபட்சமும் காண்பது இல்லை. ஆனால் முருகன் ஒரு அருஞ்செயலை ஆற்றி ஒரு கிராமத்தையே காப்பாற்றியிருக்கிறார். மேலும் குமரன் மகாதேவர் மற்றும் ஆதிபராசக்தியின் புத்திரன். ஆகவே நீங்கள் யாவரும் நுழைவாயிலுக்கு சென்று முருகனுக்கான வாழ்த்து கோஷங்களை கூறி மலர் மாலை அணிவித்து வரவேற்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் குருதேவரே. நாங்கள் அனைவரும் இப்போதே சென்று முருகனை வரவேற்கின்றோம். நான் கைலாயம் திரும்பிய போது கந்தன் எனக்கு மலர் மாலை சூட்டி வரவேற்றான். இப்போது நான் குமரனை வரவேற்கப் போகிறேன். சற்று முன் முருகனை நான் இங்கு கண்டேனே, அதற்குள் கந்தன் எங்கே சென்று விட்டான்? அவன் அபிஜித் முகூர்த்தத்தில் இருக்க வேண்டுமே. சுவாமி, பெரும் தடைகளை கடந்து துர்வாச முனிவரின் சீடனாக அதிர்ஷ்டம் பெற்றான் முருகன். ஆனால் அது கைகூடும் வேளையில் முருகன் எங்கு சென்று விட்டான்? லக்ஷ்மி, முருகன் தன் விருப்பத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு மற்றவர்களின் தேவையை முன்னிறுத்தும் குணம் படைத்தவன். அதுதான் இந்த உலகத்தை ரட்சிக்கவிருக்கும் விருப்பம் கொண்ட ஒருவரின் உண்மையான குணமாக இருக்க இயலும். முருகா, 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 முருகா. ஐயா, ஐயா, எழுந்திருங்கள். பெரியவரே, தாங்களா? தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் தாங்கள் புண்பட்ட நிலையில் இங்கு இருக்கின்றீர்கள்? முருகா, அந்த கொடுமையை நான் என்னவென்று கூறுவேன்? ராட்சச வடிவிலான கழுகின் உருவில் கடங்காசுரன் வந்து நின்றான். அவன் குழந்தைகளை கவர்ந்து செல்கின்றான். எங்கள் கிராம மக்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டு துன்புறுத்திக் கொண்டிருக்கின்றான். முருகன் சற்று முன் இங்கே வந்தான். இப்போது எங்கே சென்று விட்டான்?
முருகன் ஏன் இப்படி செய்தான் என்று தெரியவில்லையே. உன் கேள்விக்கான பதிலை நான் கூறுகின்றேன். முருகன் அந்த மகாதேவரின் மைந்தன் என்றோ? சிவபுத்திரனான அவன் எப்படி துர்வாச முனிவரை குருவாக ஏற்பான்? நெருப்பு கயிற்றில் நடந்து வென்ற அகந்தையும் விகதாசுரனை வெற்றி கொண்ட அகங்காரமும் குமரனின் நெஞ்சில் குடிகொண்டு விட்டது. ஆணவ செருக்கில் கந்தன் குருவை மறந்தான். தலைகணத்தில் தன் குருகுல கல்வியை துறந்தான். முருகன் தன் குறும்புத்தனங்களை துறந்து முற்றிலும் மாறிவிட்டதாக நான் எண்ணியது தவறா? தன் உயிரை பணயம் வைத்து குருதேவரின் பரீட்சையில் வென்ற ஆறுமுகனுக்கு அகந்தை ஏற்பட்டதா? ஞானத்தை தேடுவதில் ஸ்ரத்தையின்றி தன் பொறுப்பை மறந்தானா கந்தன்? கோடி மலர்களை தேடி அமர்ந்தாலே ஒரு துளி தேன் கிடைக்கும் என்பதை முருகன் அறியவில்லையா? ஞானமெனும் தேனை தேடும் பாதை திசை மாறிவிட்டதா? ஏன் இப்படி செய்தான் என் தம்பி முருகன்? பலராமா, அனைவரும் இங்கு ஏன் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? விழா நாயகனான குமரன் எங்கே? குருவே, முருகன் இன்னும் இங்கு வரவில்லை. நீ என்ன கூறுகிறாய்? முகூர்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த முருகன் எங்கே சென்று விட்டார்? அவன் ஆற்றும் காரியம் பொறுப்புள்ளதாக எனக்கு தோன்றவில்லையே. குருதேவா, நான் முருகனை அழைக்க கங்கைக்கு சென்றேன். ஆனால் அங்கே முருகன் என்ன கூறினான் தெரியுமா? அதை கேட்டால் தாங்கள் அதிர்ந்து போவீர்கள். அதை மற்றவர்கள் முன் உரைக்க எனக்கு விருப்பம் இல்லை தந்தையே. உளராமல் உண்மையை கூறு. அந்த முருகன் என்ன கூறினார்? அது முருகனுக்கு தங்களின் சீடனாவதற்கு விருப்பம் இல்லையாம். மேலும் அந்த கந்தன் என்ன கூறினான் தெரியுமா? பரீட்சை என்ற பெயரில் தன் மாணவர்களை மரணத்தின் வாயிலில் தள்ளுகிறார் உங்கள் குருதேவர். நான் இங்கு இருக்கப் போவதில்லை, இப்போதே கைலாயம் செல்கிறேன் என்று கூறினான். முருகன் என்னை அவமதித்து விட்டான். இதுவரை எந்த சீடனும் என் குறித்து இப்படி ஒரு அவதூறை பகிர்ந்தது இல்லை. அந்த கந்தன் என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நான் அறியவில்லை. இந்த விழாவை இப்பொழுதே நிறுத்துங்கள். இனி அந்த முருகன் என் காலில் விழுந்து கதறினாலும் அவனை நான் சீடனாக ஏற்க மாட்டேன். விழா கொண்டாட்டத்தை உடனே நிறுத்துங்கள். இக்கணம் முதல் இந்த துர்வாச முனிவரின் ஆசிரமத்தின் கதவுகள் அந்த முருகனுக்காக மூடப்படுகின்றது. நாராயண நாராயண. நான் இங்கு கணேசனை சந்திக்க வந்தேன். ஆனால் இங்கு முருகனை காணவில்லையே. ஓஹோ, துர்வாச முனிவர் முருகன் மீது பெரும் கோபம் கொண்டு சிஷ்யனாக ஏற்க மறுத்து விட்டாரே. அடடா, நான் இந்த பெரும் துயரச் செய்தியை எப்படி அன்னையிடம் சென்று உரைப்பேன்? நாராயண நாராயண. தங்கமே, எங்கெங்கு நோக்கினும் உன்னைத்தான் நான் காண்கிறேன் கந்தா. குளிர் மனதிற்குள் சித்திரமாய் நீ நின்றாடுகின்றாய் குமரா. கருவிழிகளுக்குள் நின்று நீ கூத்தாடுகின்றாய் சண்முகா. என் இதயத்தினுள் ஆழத்தில்
என்னுடைய சுவாச காற்றாய் இருக்கின்றாய், எங்கெங்கும் நீயே இருக்கின்றாய் என் புத்திரனே முருகா. என் செல்வமே, நீ இங்கு வர வேண்டும், நல்லின்பம் தர வேண்டும். நான் உனக்காக அலங்கரித்துள்ள மலர் மேடை, மாவிலை தோரணம், தொடுத்துள்ள பூச்சரம், கடலை போல் விரிந்த பூவிதழ் கோலம் யாவற்றையும் நீ காண வேண்டும். நந்தி, எங்கிருக்கின்றாய்? தாயே. நந்தி, நீ தேவர்கள் அனைவருக்கும் அழைப்பிதழ்களை அனுப்பி வைத்தாய் அல்லவா? அன்னையே, கவலை வேண்டாம். அந்த பொறுப்பை தாங்கள் தேவரிஷி நாரதரிடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள். அவர் இக்காரியத்தை மிகச்சிறப்பாக முடித்திருப்பார். நாராயண நாராயண. நாரதா, சரியான நேரத்திற்கே இங்கு வந்தாய். நீ தேவர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு அழைத்து விட்டாய் அல்லவா? நாரதா, உன் முகம் ஏன் கவலையில் ஆழ்ந்திருக்கிறது? அன்னையே, நான் அதை எப்படி கூறுவேன்? என்ன கூற விழைகிறாய் நீ? அன்னையே, அங்கு முருகனுக்கு ஒரு பெரும் பிரச்சனை. எனில் ஒட்டுமொத்த கிராமமும் பேராபத்தில் சிக்கி இருக்கிறது, அப்படித்தானே? ஆமாம் முருகா, உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அஞ்சி நடுநடுங்கி ஆவி ஒடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என் கிராம மக்கள். உன் ஒருவனால் மட்டுமே அவர்களை அந்த அசுரன் பிடியில் இருந்து காக்க இயலும். எழுந்திருங்கள். நான் இப்போதே புறப்படுகிறேன் பெரியவரே. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலைதான். முகூர்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே எனக்காக இப்போது துர்வாசர் என் கல்வியை தொடங்கி வைக்க ஆனந்தத்தோடு காத்திருக்கிறார். ஆனால் நானோ மக்களை காக்க இங்கு வந்து விட்டேன். நான் என்ன செய்வது? கணம்தோறும் அச்சத்தில் செத்து மடியும் மக்களை காப்பதே கல்வியை விட முக்கியம். நான் புறப்படுகின்றேன். முருகா. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. நான் புறப்படுகின்றேன். முருகா, அந்த அக்னி வளையத்தை நெருங்காதே. அது அந்த அசுரனின் மாய வலை. அது உன்னை தாக்கக்கூடும். கவலை வேண்டாம். நீங்களும் நானும் செல்ல இதோ இப்போதே ஒரு பாதையை உருவாக்குகின்றேன். முருகா, கவனித்தாயா? அந்த அக்னி வளையத்தை தாண்டுவது அத்தனை எளிதல்ல. அது அதிபயங்கர சக்தி கொண்டதாக இருக்கிறது. ஆனால் கிராம மக்கள் பேராபத்தில் இருக்கிறார்கள். அவர்களின் அபாய அழைப்பை என்னால் எப்படி அலட்சியம் செய்ய இயலும்? நாரதா, என்ன கூறுகின்றாய்? முருகனை சிஷ்யனாக ஏற்க துர்வாச முனிவர் மறுக்கின்றாரா? ஆம் தாயே, அவர் கடும் சினத்தில் இருக்கின்றார். தனது ஆசிரமத்தில் கல்வி கற்க இனி முருகனுக்கு எப்போதுமே வாய்ப்பு கிடைக்காது என கூறிவிட்டார் துர்வாச முனிவர். இல்லை,
அவ்வாறு நிகழ்ந்திருக்கவே முடியாது, நிகழவும் கூடாது. நான் நேரில் கண்டதையே தங்களிடம் கூறுகிறேன். முருகன் அவருடைய ஆசிரமத்தில் இல்லை. என் சுவாமி முருகப்பெருமான் அந்த ஆசிரமத்தில் இல்லை என்றால் அவர் அழைக்கப்பட்ட இடத்திற்கு சென்றிருப்பார். என் மகனுக்கு என்னதான் நேர்ந்தது? அவன் இப்போது எங்கிருக்கின்றான்? இப்போது என்ன செய்ய போகிறாய் குமரா? முருகா, நான் கூறுவதை கேள். அந்த அக்னி வளையம் அதிபயங்கரமாக இருக்கிறது. அது மாயசக்தியின் மூலம் தோன்றிய நெருப்பு. அது உன்னை சுட்டெரித்து விடும். பெரியவரே, கவலை வேண்டாம். நான் ஈசனின் நெற்றிக்கண் நெருப்பில் உதித்த அக்னி புத்திரன். ஆகவே நான் அக்னியில் பிறந்த அக்னி தேவனின் மைந்தனும் ஆவேன். தீயில் தோன்றிய என்னை எப்படி தீயே சுடும்? நெருப்பால் எப்படி நெருப்பையே சுட்டரிக்க முடியும்? முருகா, என் அப்பனே ஞான பண்டிதா, எங்கள் துயர் துடைக்க மீண்டும் ஓடோடி வந்தாயா? முருகா, குமரா, கந்தா, கார்த்திகேயா, எப்படியும் நீ வருவாய் என்பது எனக்கு தெரியும். என் புத்திரனை காக்க நீ வந்து விட்டாய். எங்கள் குழந்தைகளை காக்க நீ வந்து விட்டாய். சிறுவனே, நீதான் அந்த மகாதேவரின் மைந்தன் முருகனா? என் சகோதரனை வதைத்தவன் நீதானா? இனி இந்த கிராம மக்களை யார் காப்பாற்றுகிறார்கள் என்று நானும் பார்க்கிறேன். முருகா, எங்களை காப்பாற்று! முருகா, அந்த அசுரன் மறைந்து விட்டதாக எண்ணாதே. அவன் மீண்டும் வருவான். எங்கள் கிராமத்தில் இருந்து அத்தனை குழந்தைகளையும் அவன் கவர்ந்து சென்று விட்டான். இப்போது பெண்களை கவர்ந்து செல்வதாக சவால் விடுகிறான். ஆகவே அவன் மீண்டும் வருவான். கவலை வேண்டாம், அப்படி ஏதும் நடக்காது. அந்த அசுரனிடமிருந்து நான் உங்களை காப்பேன், இது உறுதி. ஏய் சிறுவனே, உன்னால் என்னை என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கிறாய்? நான் இவர்களை அழிக்கப் போவதை உன்னால் தடுக்க முடியாது. இங்கு இருந்தவர்களை காணவில்லை. ஐயோ, கவர்ந்து செல்கிறார். ஐயோ, என்ன செய்வது? என்ன செய்வது? சென்றார்கள். நீதான் காப்பாற்ற வேண்டும். அந்த அசுரனிடமிருந்து நாங்கள் தப்ப முடியாது போலிருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் என்ன செய்வோம்? எங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது முருகா? இல்லை, இந்த முறை அவன் தோன்றும் போது உங்களில் யாரையும் அவன் காணக்கூடாது. நீங்கள் அனைவரும் விரைந்து இந்த இல்லத்திற்குள் செல்லுங்கள். இந்த இல்லத்தில் நான் சிவநாமத்தை பாதுகாப்பு குறியாக இட்டிருக்கின்றேன். அதை மீறி அந்த அசுரனால் உங்களை நெருங்க இயலாது. விரைந்து செல்லுங்கள், செல்லுங்கள். நீ அந்த கோழைகளை எலிகளைப் போல இல்லங்களில் பதுங்கச் செய்து விட்டாயா? நான் இப்போதே அத்தனை இல்லங்களையும் எரித்து நாசமாக்குகிறேன் பார்.
ஐயோ எரிகிறது 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 முருகா முருகா எங்களை காப்பாற்று எங்களை காப்பாற்றுங்க முருகா எங்களை காப்பாற்றுங்க. இப்படி நடந்திருக்க கூடாது. ஒன்று, நான் இந்த கிராம மக்களை காப்பாற்றி இருக்க வேண்டும். இல்லை, துர்வாசரின் சிஷ்யனாக இந்நேரம் என் குருகுல பாடத்தை தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் நான் எந்த உதவியும் செய்ய இயலாமல் தவிக்கின்றேனே. பலராமா, நீதானே முருகனுக்கு உறுதுணை நண்பனாயிருந்தாய். இனி எப்போதாவது முருகனை நீ காண நேர்ந்தால் இதை கூறு. அந்த முருகன் என்னை அவமதித்து விட்டார். சிவபுத்திரனே ஆனாலும் முருகனை என்னால் மன்னிக்க முடியாது. இனி எப்போதுமே என் முன்னே வர வேண்டாம் என்று நீ கண்டிப்பாக அவனிடம் கூறிவிடு. அவன் இனி ஒருபோதும் என் ஆசிரமத்திற்குள் காலடி எடுத்து வைப்பதை நான் விரும்ப மாட்டேன். முருகனிடமிருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை. அவன் எங்கிருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றும் தெரியவில்லையே. இதற்கு உபாயம்தான் என்ன? இப்போது நான் என்ன செய்வது? இப்போது பார், ஒவ்வொரு இல்லத்தையும் நான் காற்றில் மாயமாக்குகிறேன். பிராண வாயுவாக இருந்து உயிர் கொடுப்பவன். அதனால் எனக்கும் இந்த பிள்ளைகளிடம் உரிமை உண்டு. நான் வாயுதேவன் புத்திரன் என்பதை நிரூபிக்க இதுவே தக்க தருணம். அசுரனே, உன்னால் இப்போது எப்படி வானத்தில் பறக்க இயலும்? எப்படி? இது எப்படி சாத்தியமானது? தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. சிறுவனே, என் பழைய சிறகுகளை நீக்கி புதிய சிறகுகளை நல்கியதற்கு நன்றி. இப்போது என்னால் முன்பை விட அதிக வேகத்தில் பறக்க முடியும்.
இதற்கே திகைத்து விட்டால் எப்படி? இன்னும் நீ காண வேண்டிய அதிசயங்கள் ஏராளம் இருக்கின்றன. உன்னை நம்பிய இந்த மக்கள் அழியப் போவதை நீ பார். நாங்கள் மறுபடியும் முருகனை பேராபத்தில் சிக்க வைத்து விட்டோம். ஒரு பக்கம் முருகன் மகா அசுரனோடு போராடிக் கொண்டிருக்கிறான், மறுபுறம் துர்வாச முனிவரின் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறான் முருகன். எங்கள் நலன் காக்க யுத்தம் புரியும் முருகனுக்காக நான் இப்போதே ஏதேனும் செய்ய வேண்டுமே. என்னால் யுத்தகளம் செல்ல முடியாது. ஆனால் துர்வாசரின் கோபத்தை குறைக்க முடியுமே. நடந்த யாவற்றையும் அவரிடம் சொன்னால் துர்வாசர் நிலைமையை உணர வாய்ப்புள்ளதே. முருகா, என்னை கொல்ல வருகிறாயா? ஆனால் கொல்லும் முன் ஒன்றை மறந்து போனாயே. எதை நான் மறந்தேன்? மறக்கவில்லை. அதை இனிமேல் நீ அடியோடு மறந்துவிட வேண்டியிருக்கும். விளங்கவில்லையா? விளங்கும்படி சொல்கிறேன் கேள். நீ என்னை கொன்றுவிட்டால் பிறகு நான் கவர்ந்து சென்ற குழந்தைகளையும் பெண்களையும் நீ மறந்துவிட வேண்டியதுதான். இப்போதே கூறிவிடு, குழந்தைகளையும் அந்த அப்பாவி பெண்களையும் நீ எங்கு மறைத்து வைத்திருக்கின்றாய்? கூறிவிடு, இல்லையேல் உன்னை இப்போதே கொன்று விடுவேன். முதலில் அந்த திரிசூலத்தை என்னிலிருந்து அகற்றிவிடு. அப்போதுதான் என்னால் பேச இயலும். அறியாமல் நான் பிழை புரிந்து விட்டேன். பிழையை பொறுத்தருள வேண்டும் முருகா. நான் அவர்களை எங்கு மறைத்து வைத்திருக்கின்றேனோ அங்கேயே உன்னை அழைத்துச் செல்கின்றேன். என்னை முழுமையாக விடுவித்து விடு. இந்த கடங்காசுரனை அத்தனை எளிதாக வென்றுவிடலாம் என்று நினைத்தாயா? அது நடக்காது. நான் கடத்தி வைத்திருப்போரை காண வேண்டுமா? வா என்னோடு, நான் உன்னை அவ்விடம் அழைத்துச் செல்கிறேன். நம் முருகனோ வாயு புத்திரன். அப்படி இருக்கும் பொழுது அந்த அசுரனிடமிருந்து மிக இயல்பாக தப்பித்திருக்க முடியுமே. ஆனால் கடங்காசுரன் தன்னை கவர்ந்து செல்ல ஏன் அனுமதித்தான் கந்தன்? முருகன் எச்செயல் புரிந்தானோ அச்செயலே அவன் வகுக்கும் வியூகமாகும்.
தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. எனக்கேதோ தவறாக நடப்பதாக தோன்றுகிறது. என் உள்ளுணர்வு எச்சரிக்கின்றது. அன்னையே, கவலை வேண்டாம். தயை கூர்ந்து பொறுமை காக்க வேண்டும். உகந்த காரணமில்லாமல் முருகன் ஆசிரமத்திலிருந்து மாயமாக மறைந்திருக்க மாட்டான். அன்னையே, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. கந்தன் ஆற்றும் ஒவ்வொரு செயலுக்கும் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். துர்வாச மாமுனிவரின் சீடனாக வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரையும் பொருட்படுத்தாது அவன் அருஞ்சாதனைகள் ஆற்றி இருக்கிறான். அதை யாரால் மறுக்க முடியும்? ஆனால் காரியம் கைகூடும் போது இப்படியாகிவிட்டதே. நான் இப்போதே நேரில் செல்கிறேன். முருகனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை நானே அறிகின்றேன். இங்கே என்னால் அமைதியாக பொறுமை காக்க இயலாது. நாராயண, முருகன் அனைத்தையும் அறிந்துதான் செய்கின்றான். இதற்கு பின்னால் ஏதேனும் மறைமுக நோக்கம் அவனுக்கு இருக்கின்றதா? என் வினைகளை நான் நம்ப மறுக்கலாம். இந்த பிரபஞ்சத்தை கட்டி ஆளும் என்னுள் உறைந்த ஆதிசக்தியை நான் நம்ப மறுக்கலாம். என்னையே தன்னுள் புதைத்த ஆதி யோகியை நான் நம்ப மறுக்கலாம். ஆனால் நான் என் மைந்தன் முருகனை எப்படி நம்ப மறுப்பேன்? அவன் ஒரு காலம் அப்படி உரைத்திருக்க மாட்டான். ஆனாலும் நமக்கு இதுவரை கிடைத்திருக்கும் தகவல்கள் அனைத்தும் அப்படித்தான் இருக்கின்றன. முருகனின் ஞானத்தை நாடும் வேட்கையை நான் அறிவேன். அறிவு பசி கொண்டு அவன் தன் குருவை உலகிலும் தேடித் திரிந்தவன். நான் மறுத்த போதும் துர்வாச முனிவரின் சீடனாக வேண்டும் என்று என்னிடம் மன்றாடி அனுமதி பெற்றவன் அவன். அவனா துர்வாச முனிவரின் சீடனாக விருப்பமில்லை என்று கூறியிருப்பான்? இதை நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன். நாராயண நாராயண, நான் கேள்வியுற்றதை தங்களிடம் பகிர்கிறேன். முருகனின் ஆதிகுரு நான் அல்லவா? அவனை நான் நம்பாமல் இருந்து விடுவேனா? எனக்கு என் புத்திரன் முருகன் மீது முழு நம்பிக்கை உள்ளது. முருகன் துர்வாச முனிவரின் ஆசிரமத்தில் இல்லை என்றால் அதற்கு நியாயமாக ஒரு காரணம் நிச்சயம் இருக்க வேண்டும். நம் முருகன் மீது யாதொரு பிழையும் இருக்காது அன்னையே. நான் இப்போதே துர்வாச முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்கிறேன். நடந்த தவறு யாதென்று நானே அறிந்து வருகிறேன். நான் என் சுவாமியோடு தங்கியிருக்க வேண்டும். அவரை தனியே விடுத்தது என் பிழை. முருகப்பெருமான் எங்கே சென்றாலும் என்னையும் உடனழைத்து செல்வார். நானும் இப்போதே புறப்படுகிறேன். என் சுவாமி எங்கிருக்கிறார் என்பதை நானே கண்டறிவேன்.
இது எந்த இடம்? இப்போது நான் எங்கிருக்கிறேன் என்று தெரியவில்லையே. முருகா, என்ன பார்க்கின்றாய்? இதுதான் என் சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளும் பேரரசன் கடங்காசுரன். இது அசுர கழுகுகளின் பேரரசு. இங்கு நான் வைப்பதே கட்டளை. இங்கு என் சொல்லே வேதவாக்கு. முருகா, உனக்கு என்ன துணிவிருந்தால் என்னை வருத்தி இருப்பாய். இப்போது நாங்கள் அனைவரும் சேர்ந்து உன்னை பல வழிகளில் சித்திரவதை செய்வோம் பார். அசுரனே, என்னோடு யுத்தம் செய்ய வேண்டுமா? நான் ஆயத்தமாகத்தான் வந்திருக்கின்றேன். உன் ஜால வித்தைகள் இங்கு பலிக்காது குமரா. உன் அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் என் ராஜ்யத்திற்குள் பயன்படாது. முருகா, உன்னோடு யுத்தம் செய்ய எனக்கு விருப்பமில்லை. ஆனால் உன்னையே நம்பியிருக்கும் மக்கள் தங்கள் உயிரை காத்துக்கொள்ள தங்களின் வாழ்வினை காக்க போராடும் காட்சியை ரசிக்க விரும்புகிறேன் நான். விபரமறியாமல் விளக்குச் சுடரில் விரல் வைக்கும் குழந்தையும், விளைவுகளை ஆராயாமல் செயலிலிறங்கும் மனிதரும் ஒன்றுதான்.